ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸலேசர் ஈஸி இங்கிலீஷ் கோர்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷில் ஏபிசிடி படிக்க தெரிந்தால் போதுமானது. உங்களுக்கு தமிழ் வழியாக இங்கிலீஷில் படிக்கவும் பேசவும் மற்றும் எழுதவும் செய்யலாம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு 3 விதமாக ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, பேசிக் வேர்ட்ஸ் என்னும் அடிப்படை வார்த்தைகள் எப்படி படிக்கவும் எழுதவும் செய்யலாம்னு பார்க்கலாம். இரண்டாவது, இங்கிலீஷ் கிராமர், அதாவது ஆங்கில இலக்கணம். மூன்றாவதாக நம்ம பார்க்க போவது இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது முக்கியமான வார்த்தை அமைப்பு ஆகும். இந்த 3 விதமான ஆங்கில பயிற்சியில் நீங்கள் முழுமையான ஆங்கிலம் பேசவும் எழுதவும் மற்றும் படிக்கவும் செய்யலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது 247 தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு ஆங்கிலத்தில் உச்சரிக்கவும் எழுதவும் படுகிறது என்பதை காண்போம். இந்த 247 எழுத்துக்களையும் ஒரே வீடியோவில் பார்க்க இயலாது என்பதால் உங்களுக்கு ஒரு சில உதாரணம் மட்டும் இந்த வீடியோவில் நாம் காண்போம். உங்களுக்கு இந்த 247 எழுத்துக்களின் ஆங்கில எழுத்துக்களின் உள்ள அட்டவணையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். தேவையானவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். முன்பு நாம் கூறியதைப் போல ஆங்கில எழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று இணையும் போது அதன் உச்சரிப்பும் எழுத்துக்களும் மாறுபடுகிறது. உதாரணமாக, இந்த அட்டவணையில் துணை எழுத்துக்கள் வருகின்ற நெடில் எழுத்துக்களுக்கு குறில் எழுத்துக்கள் உடைய ஆங்கில எழுத்துக்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக, முதல் எழுத்து உடைய காவை பார்ப்போம். காவிற்கு கேஏ என்ற எழுத்துக்கள் கா என்ற நெடில் எழுத்திற்கும் கேஏ என்ற எழுத்துக்களே பயன்படுத்தப்படுகிறது. கேஏஏ பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவது இல்லை. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. முதல் உதாரணமாக நாம் அருள் என்ற பெயரை எவ்வாறு ஆங்கிலத்தில் எழுதுவது என்றை பார்ப்போம். அட்டவணையில் ஆ என்ற எழுத்திற்கு ஏ என்ற எழுத்து பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஏ பிளஸ் அடுத்ததாக ரூவிற்கு பதிலாக நாம் ஆர் யூ என்ற எழுத்தை எழுதலாம். அடுத்ததாக இல் என்ற எழுத்திற்கு ஐஎல் என்ற வார்த்தை பயன்படுத்துவதில்லை. முன்பு கூறியது போல லா இல் இல் என்ற எழுத்திற்கு எல் என்ற எழுத்து உபயோகப்படுத்தப்படுகிறது. எனவே இதில் வெறும் எல் என்ற எழுத்து மட்டுமே இல்லிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது அருள் என்ற பெயரை ஏ பிளஸ் ஆர் யூ பிளஸ் எல் என்ற பெயரை நீங்கள் ஆங்கிலத்தில் உருவாக்கலாம். அடுத்ததாக நாம் கண்ணன் என்ற பெயரை எப்படி ஆங்கிலத்தில் உருவாக்கலாம் என்று பார்ப்போம். முதல் எழுத்து கா என்ற எழுத்தை பார்ப்போம். முதலில் நான் கூறியது போன்று கா குறில் ஆனாலும் கா நெடில் ஆனாலும் கேஏ என்ற எழுத்துக்களை பயன்படுத்தப்படுகிறது. எனவே கேஏ பிளஸ் அடுத்ததாக 3 வளைவுள்ள இன் என்ற எழுத்திற்கு இதற்கு ஐஎன் என்பதை பதிலாக என் என்ற எழுத்து மட்டுமே பயன்படுத்தப்படும். இப்பொழுது கே ஏ பிளஸ் என் பிளஸ் அடுத்து 3 வளைவுள்ள நா என்ற எழுத்திற்கு இதற்கு என்ஏ என்ற எழுத்துக்களும் இப்பொழுது கே ஏ பிளஸ் என் பிளஸ் என் ஏ பிளஸ் அடுத்ததாக 2 வளைவுள்ள இன் இதற்கும் ஐஎன் பதிலாக என் மட்டுமே பயன்படுத்தப்படும். இப்பொழுது இதை கே ஏ பிளஸ் என் பிளஸ் என் ஏ பிளஸ் என் என்று உச்சரிக்க வேண்டும். மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கில எழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று இணையும் பொழுது வார்த்தைகளின் உச்சரிப்பும் எழுத்துக்களும் மாறுபடும். இன்னும் ஒரு உதாரணம் நாம் பார்க்கலாம். லலிதா இந்த பெயரில் லாக்கு பதிலாக எல்ஏ என்ற எழுத்தும் எல்ஏ பிளஸ் லீ என்ற எழுத்திற்கு எல்ஐ என்ற எழுத்துக்களும் இறுதியாக தா என்ற நெடிலுக்கு டிஹெச்ஏ என்ற எழுத்துக்களும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கோர்ஸில் 4 பகுதிகளை முடித்துவிட்டீர்கள். அடுத்த வீடியோவில் ஒரு எழுத்து மற்றும் 2 எழுத்து வார்த்தைகளை காண்போம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் அடுத்தடுத்து நம்ம வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்து விடாதீர்கள்.